இந்த ஜென்மம் நீங்கள் போதுன்னு விரும்புனீங்கன்னா மரணத்தையே தியானம் பண்ணணும். ஏன்னா வேறு வழி இல்லை. அந்த நேரத்தில் டாக்டர் உதவ முடியாது, கடவுள் உதவ முடியாது, பெத்த பிள்ளையை உதவ முடியாது, பொண்டாட்டி உதவ முடியாது, புருஷன் உதவ முடியாதுங்கும் போது மரணம் மட்டும் நம்ம முன்னுக்கு நிற்கணும். ஏன் அதை தியானம் பண்ணக்கூடாதுங்கிறேன். இந்த ஜென்மமே கரையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைவேற ஆசைகளை இந்த ஜென்மத்தில் நிறைவேற்றிக்கிறோம். நிறைவேற ஆசைகள் வேண்டாம். இந்த ஜென்மத்தோடு முடியும்னு நினைக்கிறோம், போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மரணத்தை தியானம் பண்ணுவோம். மரணமே ஒரு தியானம் தான். மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தினசரி தூங்குகிறோம், அது மொத்தமாக தூங்குறது. அது மொத்தமாக தூங்குறதுக்கான உறக்கம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு ட்ரையல் தான் நம்ம டெய்லி தூங்குறதை பார்த்து. நீங்கள் தூங்கும்போது கையை தூக்கி போடுங்க, கண்ணை முடிச்சு பாருங்கள், ஏதாவது இயக்கம் இருக்காங்க. அதில் உயிர் மட்டும்தான் இல்லை, மற்ற உறுப்பு இருந்தாலும் உயிர் இல்லை, அவ்வளோதான். மரணத்துக்கும் நம்ம சாதாரண தூக்கத்துக்கும் உள்ள இடைவெளி இவ்வளோ தான். அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஞானி